மலை சாரல் என்று முகத்தில் தெளித்துக் கொள்ளவும், தெளித்த பிறகு இப்படி கையை வைத்து விசிறவும். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்னோட பிரைடல் மாஸ்டர் கிளாஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி வந்து ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஆக்சுவலா இன்னைக்கு சாரி எல்லாம் ட்ரை பண்ணி நான் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். அதனால வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆக்சுவலா இந்த ஒரு பேட்ச். அதோட கதையெல்லாம் வந்து கண்டிப்பா சுஜா டெய்லி டைம்ஸ்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அண்ட் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா சாரி எல்லாம் உடுத்தி அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். தலைமுடி இன்னும் காயவே இல்லை, அதை வந்து ப்ளோ ட்ரை பண்ணி காய வைக்கணும். மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம், கிளென்சிங், டோனிங் அண்ட் அடுத்த பார்ட் மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசருக்கு இங்க வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். ஸோ ஸ்கின்ல வந்து அந்த மாய்ஸ்சரைசிங் வந்து அப்சர்வ் ஆகட்டும். மீன்வைல் என் கைக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒரு மாதிரி வெதர் ரொம்ப மாறி இருக்கு கோயம்புத்தூர்ல. அதனால இந்த ஒரு லோஷன் போடும்போது ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கு. ஸோ இதையும் வந்து எடுத்துக்கிறேன். ஃபோட்டோனே சில்லுன்னு இருக்கு. கைக்கு காலுக்கு கண்டிப்பாக போட்டுடணும். அண்ட் கழுத்துக்கு நான் போடுவேன். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபேஸும் கழுத்தும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் சுருக்கம் வராமல் தவிர்க்கிறதுக்கு இதையும் வந்து பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி vlogல சொல்லியிருப்பேன், சுடு தண்ணியில் வந்து குளிக்கக்கூடாது, வெதுன்னு இருக்க தண்ணியில் குளிங்க. சுடு தண்ணியில் குளிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டட் ஆக ஆரம்பிச்சிடும், சுருக்கங்கள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ப்ளம்மோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த நைக்காவோட ப்ரௌ பென்சில் யூஸ் பண்ணி ப்ரௌஸை வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்மளோட ப்ரௌஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரொம்ப கன்றாவியாக இருக்கும்ன்ட்டு. அதை வந்து சரி பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளூமோட சில்க் பிளர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர். வின்டர் சீசனுக்கு ட்ரை கண்டிஷன்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஸோ இது நல்ல ஒரு ரொம்ப சாஃப்ட் தின் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டென்ஸாக நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ஹைட்ரேட்டட், அந்த வளவழப்பு தன்மையும் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அது அப்புறம் ப்ராடக்ட்ஸ் லேயர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரோட ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இன்டென்ஸாக இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது. எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. 2 நாள் 3 நாள்லாம் தூங்காமல் இருந்தேங்க. எனக்கு இப்போ நினச்சா கூட அப்படியே கண்ணிலேருந்து அப்படி தடையாக தண்ணி ஊற்றும், அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட் Forever 52ஓட ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து F016. ஸோ அடுத்தது நான் இப்போ PACயோட ஸ்பாட்லைட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன்.
கன்சீலர் போட்டு அதையும் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஃபேஸ் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது LA Girlோட ப்ரோ ஃபேஸ் ஹை டெஃபினேஷன் மேட் ப்ரெஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் லைட்டாக வந்து ஐஷேடோ வந்து போட போகிறேன். அதுக்கு என்னோட மேக்கோட ஓ டார்லிங் ஹைலைட்டர் பேலட் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு ஷிம்மர் எஃபெக்டில் இருக்கும். இந்த சாரிக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். அதுதான் வந்து என்னோட லிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது நான் அவுட்டர் கார்னர் மட்டும் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த கலர் பாரோட ப்ளஷ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பிங்க் ஹியூ வந்து கிடைக்கும். கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஐஷேடோ பேலட் தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறேன்னா ப்ரான்சர் போட்டுக்க போகிறேன். ப்ரான்சருக்கு மிலானியோட ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். கைண்ட் ஆஃப் ஒரு சன் கிஸ்ட் லுக் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ப்ளஷ் போட்டுக்கலாம். ஸ்மைல். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் போட்டுட்டு அது சின்ன ப்ளஷ் வச்சு கீழேயும் வந்து வாட்டர் லைனில் அந்த ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் போடணும். ஹைலைட்டருக்கு இந்த மேக்கோட ஹைலைட்டர் ஓ டார்லிங் ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கிறேன். லைனருக்கு என்னோடய ஃபேவரட் லைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லாரியலோட லைனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம் ஃப்ளிக்கு. ஸோ இப்போ பிளாக் காஜல் போட்டாச்சு. அதுக்கு கீழே வந்து ஷேடிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஐ லுக் இருக்குது. ரைட்டாக ஒரு ஃப்ளிக் போட்டு தான் நான் இது வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது மேபிளினோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். மலை சாரல் என்று முகத்தில் தெளித்து கொள்ளவும், தெளித்த பிறகு இப்படி கையை வைத்து விசிறவும். நல்ல க்ளோர் பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் என்னோட லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் போய் பொட்டு பூ அப்புறமேட்டு ஜுவல்லரி எல்லாம் வேர் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். பை. முடி இன்னும் காயில் ப்ளோ ட்ரையர் போட்டாலும் எனக்கு ஃபுல் ட்ரை பண்ணால் அப்படியே ஸ்கேல்பெல்லாம் எரியும். அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அப்படியே அந்த ஈரப்பத தன்மையோடவே விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட போகிறேன். ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துளிர் ஸ்டோர்ஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஏடி ஸ்டோன் மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதாவது இந்த சாரீக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் போட ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஜும்கா போட்டு போர் அடிச்சிச்சு. அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பாருங்கள் ஒரு செயின், ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு செயின். ஸோ அடுத்தது வளையல் போட்டுக்க போகிறேன். இது என்னோடய இன்ஸ்டாகிராமில் காமிச்சேன். இந்த வளையல் பற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதே நான் வந்து போட்டுக்கலான்ட்டு. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டன். இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்து போட போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து என்னோடய ஃபேவரட் இந்த லாரியலோட ஒரு லிப்ஸ்டிக். இதோட ஷேட் எனக்கு தெரியலைங்க.